கோவை வடக்கு மாவட்டம் திமுக வர்த்தக அணி சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி, வர்த்தகணி மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம் ஆலோசனையின்படியும், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையிலும், வர்த்தக அணி அமைப்பாளர் ஏ வேலுச்சாமி, தலைவர் சி தியாகராஜன், துணை அமைப்பாளர் செந்தில்மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கோவை இருட்டுப்பள்ளம் பகுதியில் உள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் தலையணை, மளிகை பொருட்கள் வழங்கினார்கள். இதில் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான், பொதுக்குழு உறுப்பினர் குருபுத்திரன், ஒன்றிய செயலாளர் சாமி பையன், பகுதி செயலாளர்கள் கேபிள் மணிகண்டன், கரும்புக்கடை ஜெயலாவுதீன், பேரூர் கழக செயலாளர்கள் அண்ணாதுரை, ராமச்சந்திரன், அணிகளின் அமைப்பாளர்கள் ஹுசைன், தென்னை சிவா, வட்டக்கழக செயலாளர்கள் சண்முகம், இப்ராஹிம், அறிவழகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் வெள்ளியங்கிரி, கருப்புசாமி, மத்வராயபுரம் கிளை கழக செயலாளர்கள் உதயமூர்த்தி, தர்மலிங்கம், சண்முகராஜ், செல்வம், நாகராஜ், கவுன்சிலர் உதயமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி தலைவர் குணா என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளில் நாம் அந்த 200 தொகுதிகளை வென்றெடுக்க நாம் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்ற காலகட்டத்திலே திமுகவின் கோட்டையாக இந்த தொண்டாமுத்தூரை மாற்றுவதற்கு நீங்கள் நம்முடைய தளபதி அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நீங்கள் அல்லும் பகல் முளைத்து நம் கழகத்தை நம்முடைய தளபதி கொண்டு வந்துள்ள எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் மக்களிடம் சொல்லி நம் மக்களுடைய செல்வாக்கை பெற்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுதியை திமுகவின் கோட்டையாக மாற்றுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே அருமையான ஏற்பாடுகளை செய்த நம்முடைய வர்த்தகணி அணியின் அமைப்பாளர் வேலுச்சாமி அவர்களையும், தலைவர் தியாகராஜன் அவர்களையும் உள்ளிட்ட அனைத்து அந்த அணியின் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுக்கு உதவியாக அந்த அணியின் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த அபுதாயும் அவர்களுக்கும், தில்லை கதிரேஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.